இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து அன்னை மரியாவிடம் கபிரியேல் தூதர், கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர் அறிவிக்கிறார். அதுதான் இன்றைய நற்செய்தி பகுதி. கன்னி மரியா கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு படைப்பு. படைப்புகளிலேயே மிக உச்சத்தை தொட்டவர் அவர்தான். மனிதருள் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவான் மிக சிறந்தவர் என்று இயேசு சொல்லுகிறார். அந்த இயேசுவையே பெற்றெடுத்த கன்னி மரியா தந்தை கடவுளால் முன்னதாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தொடக்க நூலிலே நாம் வாசிக்கிறோம் 3:15 சாத்தானுக்கு எதிராக போரிடக்கூடிய தளபதியாக அவர் நின்றார். மனிதர்களோடு ஒப்பிடப்படக்கூடியவர் அல்ல அன்னை மரியா. கடவுளை பெற்றெடுக்கின்ற ஒரு ஆசிரை பெற்றுக்கொண்டவர் அவர். அதனால்தான் அன்னை மரியா முதன்மை பெறுகிறார். சாத்தானுக்கும் கன்னிக்கும் ஒரு பகை வரும். 3:15 தொடக்க நூல் சொல்லுகிறதா? கன்னியனுடைய வித்துக்கும் சாத்தானுடைய வித்துக்கும் பகை வரும். அந்த பகை போரிலே முன்னிற்பவர் யார்? அன்னை மரியா. அன்னை மரியாவினுடைய வித்து அந்த சாத்தானுடைய தலையை நசுக்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு படைப்பு கடவுளால் இந்த படைப்புகளிலேயே உச்சத்தை தொட்ட அன்னை மரியாவுக்கு கபிரியேல் தூதர் இந்த செய்தியை கொண்டு வருகிறார். உன்னுடைய வயிற்றிலே, திருவயிற்றிலே பிறக்கப் போகின்ற குழந்தை இயேசு எனப்படுவார். இயேசு மக்களுடைய பாவங்களை மன்னிப்பார். பிறக்கப் போகிற அந்த இயேசு உன்னதரின் மகன் எனப்படுவார். ஆகையினால்தான் அன்னை மரியாவை கடவுளுடைய தாய் என்று சொல்லுகிறோம். மேலும் கூட முதல் அதிகாரத்திலேயே நாம் வாசிப்பது என்ன? 43-4 வசனங்களிலே அன்னை மரியாவை எலிசபெத்து வாழ்த்தும் பொழுது சொல்லுகிறார், என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? ஆதி திரு அவையிலேயே அந்த நம்பிக்கை இருந்தது. அந்த வார்த்தைகளைத்தான் எலிசபெத்தினுடைய வாயின் வழியாக நாம் பேச நற்செய்தியிலே கேட்கிறோம். ஆண்டவருடைய தாய். அந்த அன்னை மரியா ஆண்டவருடைய தாயாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்று தெரிந்த பின்னர் அன்னை மரியாவினுடைய மனநிலையை பார்க்க வேண்டும். கடவுள் முன்பாக, இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வாக்கின்படியே எனக்கு நடக்கட்டும். அன்பானவர்களே, இயேசு பிறப்பு அறிவிப்பிலே அன்னை மரியாவினுடைய உண்மையான இந்த நிலையை நாம் நம்முடையதாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகளிலும் இயேசு பிறப்பதற்கு இந்த தாட்சி வேண்டும். கடவுளால் அழைக்கப்படுகின்ற நாம் அனைவருக்கும் அந்த பணிவு வேண்டும். ஆண்டவரே இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். படைப்புகளில் உச்சத்தை தொடும்படியாக அன்னை மரியாவை தேர்ந்தெடுத்தீரே, அந்த மரியாவுக்கு நாங்களும் சிறந்த பிள்ளைகளாக, இயேசுவினுடைய உடன்பிறப்புகளாக, திருமுழுக்கின் வழியாக இயேசுவினுடைய உடன்பிறப்புகளாக, உண்மை, நீதி, அன்பு, சமாதானம், சகோதரத்துவம் என்ற கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளின்படி ஆண்டவரே அந்த தாய்க்கு உடன்பிறப்புகளாக பிறந்து வளர, வாழ, உம்மை மாட்சிப்படுத்தி வாழ எங்களுக்கு துணை புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.